नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல பத்தாவது ஸ்கந்தத்துல இன்னைக்கு நம்ம 19வது அத்தியாயம் பார்க்கணும். நேத்து பார்த்தோம் திருநாவர்த்தனோட வதம் பார்த்தோம். இன்னைக்கு சுகபிரம்மம் அங்க காட்டு தீ ஏற்படுறது அதை பத்தின விளக்கத்தை பரீட்சத்துக்கு சுகபிரம்மம் சொல்றார். சின்ன அத்தியாயம் தான் பாத்திரலாம். ஸ்ரீ சுக உவாச்ச क्रीडा सक्तेषु गोपेषु दत्कावो धूरचारिणी स्वैरं चरन्त्यो विविशुस्त्रण लोपेन गह्वरम्. சுகபிரம்மம் சொல்றார், கோப்பர்கள் எல்லாம் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்த போது பசும் புற்களினால் கவரப்பட்டு தன் விருப்பப்படி மேய்ந்து கொண்டு அடர்ந்த காட்டுக்குள் சென்று விட்டன. இப்படியெல்லாம் கண்ணன் சேஷ்டிதங்கள் பண்ணி கண்ணன் விளையாடுறார். ஃப்ரெண்ட்ஸோட கண்ணன், குழந்தைங்க, கோப்பர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அப்படி ஒரு அற்புதமா நேத்து விளையாண்டிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம்ல. இப்படி இவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த பிருந்தாவனத்துல மாடு மேய்க்கு தானே போயிருக்காங்க. அங்க நிறைய புல்லு, பச்சை பசேன்னு நல்ல புல்லு இருந்துச்சா. அந்த புல்ல மேயறதுக்காக இந்த மாடுகள் எல்லாம் போயிட்டே இருந்துச்சா. அப்படியே மேய்ஞ்சிட்டே ரொம்ப டீப் ஃபாரஸ்டுக்குள்ளார போயிடுச்சு. ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளார இதுங்கெல்லாம் போயிடுச்சு. அஜா காவோ மகிஷ்யச்ச நிர்விஷந்தியோ வனாத்வனம் ஈஷி காட்டவீம் நிர்விவிஷு கிரந்தத்யோதாவ தர்ஷிதாக. ஆடுகளும் பசுக்களும் எருமைகளும் ஒரு வனத்திலிருந்து இன்னொரு வனத்திற்குள் சென்றவையாய் வெயிலினால், அதாவது தாபத்தினால் தாகம் அடைந்தவைகளாய் கதறிக்கொண்டு முஞ்சை காட்டுன்னு நுழைந்தன. அதுக்குள்ள போயிடுச்சு. ஒரு வனத்துல இருந்து இன்னொரு வனத்துக்கு அந்த மாடு, கண்ணு, ஆடு எல்லாம், எரும மாடு எல்லாம் போயிடுச்சு. ஒரு வனத்துல இருந்து இன்னொரு வனத்துக்கு போயிடுச்சா. அங்க ரொம்ப வெயில் கொளுத்துறதா. இங்க கண்ணன் இருக்கார், அதனால இங்கெல்லாம் இந்த கண்ணன் இருக்கிற இடத்துல சிலு சிலுன்னு இருந்துச்சு. நல்ல ஒரு வெயில் காலம் கூட தெரியாம மழைக்காலம் போல, வசந்த காலம் போல இருந்துச்சு இல்லையா. ஆனா அந்த வனத்துக்குள்ள அந்த வெயில் காலத்துக்கே உண்டான வெப்பம் தகிச்சுச்சு. அங்க போன இந்த மாடு கண்ணுங்களுக்கெல்லாம் ஒரே தாகமா இருந்துச்சு வெயிலோட கொடுமையினால. அப்படி எல்லாம் அங்க போனதெல்லாம் கதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துருச்சு, முஞ்ச காட்டுக்குள்ளார வந்துருச்சு. தே பஷ்யந்த பசூன் கோபா கிருஷ்ணராமாதயஸ்ததா ஜாதானுதாபன விதோர் விசின்னந்தோ கவாம் கதிம். கிருஷ்ணனும் பலராமன் முதலான கோபர்கள் பசுக்களை எங்கு தேடியும் காணாமல் வருந்தினர். இவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்களா. திரும்பி பார்த்தா ஒரு பசு, கண்ணுக்குட்டி, ஆடு, மாடு எதுவுமே இல்ல. இதெல்லாம் பார்த்த உடனே தேடுறாங்க. கண்ணன், பலராமன், கோபர்கள் எல்லாம் நாலா பக்கமும் எங்க போச்சு பசு கண்ணெல்லாம் அப்படின்னு தேடுறாங்க. திருணை சத்குரத சின்னை கோஷ்பதைரங்கிதை கவாம் மார்கமன் வகமன் சர்வே நஷ்டா ஜீவியா விசேத்தசகா. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தங்களோட பிறப்பிற்கே காரணமான பசுக்களை இழந்ததால் கலங்கிய கோபர்கள் பசுக்கள் மேய்ந்த புற்கள், குளம்பால் மிதிப்பட்ட புற்கள், குளம்படியால் அடையாளமிடப்பட்ட புற்கள் முதலியவற்றால் பசுக்கள் சென்ற வழியை பின்தொடர்ந்து சென்றார்கள். இந்த கோப்பர்களுக்கெல்லாம் ஜீவனமே எது? இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கிற மாதிரி கோப்பர்களுக்கெல்லாம் மாடு வச்சுதானே அவங்க பொழைக்கிறாங்க. பால் கறந்து அதை தானே வணிகம் வியாபாரம் பண்ணி அவங்களோட வாழ்க்கை ஜீவனம் நடக்கிறது. இப்ப மாடே காணோம்னா அவங்க எப்படி இருக்கும் அவங்களுக்கு. அதனால இந்த பசு கண்ணெல்லாம் காணும்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கி போயிடுறாங்க கோப்பர்கள் எல்லாம். அப்போ மாடு புல்லு மேய்ஞ்ச இடம், மாடோடைய குளம்படி தடம், இதெல்லாம் பின்னாடி பார்த்து பசுக்களை போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க இப்படி எந்தெந்த வழியில அது போச்சோ அந்தந்த வழியில போய் பசுக்களை எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. முஞ்சாடவ்யாம் பிரஷ்டமார்க்கம் கிரந்தமானம் ஸ்வபோதனம் சம்பிராப்ய திருஷிதா சாந்தாக ததஸ்தே சன்யவர்த்தயன். அப்போ முஞ்சக்காட்டு வழியா தெரியாமல் கதறுகின்ற தமது பசு செல்வத்தை கண்டவர்கள் வறண்டு களைத்து அங்கிருந்து அவற்றை திரும்பி ஓட்டி வந்தனர். அந்த காட்டுக்குள்ள, முஞ்சு காட்டுக்குள்ள போய் இதுங்கெல்லாம் தெரியாம போயிடுச்சா. அங்க போய் கதறுதா, இதெல்லாம் கத்துது இல்லையா, அதை பார்த்துட்டாங்க. இவங்க எல்லாம் இந்த பசு தடத்த வழியா போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுங்கெல்லாம் இப்படி அவங்களுக்கு செல்வமே இந்த பசுக்கள் தானே. அப்படி இந்த பசு செல்வங்கள்லாம் கதறி அலறத பார்த்துட்டு அதுங்கெல்லாம் வறண்டு போய் கத்தி சூடு வெப்பம் வேற, நாக்கெல்லாம் வறண்டு போய் களைச்சு போய் இருந்த அந்த பசுக்களையும் கன்றுகளையும் எருமைகளையும் ஆடுகளையும் அங்கிருந்து ஓட்டிட்டு வராங்க.
த ஆஹூதா பகவதா மேக கம்பீரயா கிரா ஸ்வனானாம் நினதம் ஸ்ருத்வா பிரத்தினேது பிரஹர்ஷிதாக. பகவான் என்ன பண்ணார்? மேகம் போன்ற கம்பீரமான குரலால் பசுக்களை பெயர் சொல்லி உறக்க அழைக்க அதை கேட்டு மகிழ்ந்த அவைகளும் பதில் கூறுவன போல் திரும்ப கத்தின. ரொம்ப அற்புதமான வாக்கியம் இல்ல? பகவான் இந்த பசுக்கள் எல்லாம் காணும்னு சொல்லிட்டு கண்ணன் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பார் இல்லையா? அந்த பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறார். ரொம்ப கம்பீரமான குரல்ல அங்க தூரத்துல கேட்கும்படி, அங்க எங்க இருந்தாலும் வரும்படி அதுக்கு கேட்கிற மாதிரி ரொம்ப கம்பீரமான குரல்ல கண்ணன் வந்து அந்த பசுக்களோட பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்ட உடனே அதுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருச்சு. நம்ம கூட எங்கேயாவது திக்கு தெரியாத காட்டுல இருந்தோம்னா யாரையாவது ஒரு நம்ம ஒண்ணுமே இல்லாதப்ப யாருதாவது ஒரு குரல் கேட்டா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது போல அந்த மாடு பசு கண்ணுகள் எல்லாமும் கண்ணன் பேர் சொல்லி அழைச்சோன்னே அதுங்களும் பதில் திரும்பி ரிட்டர்ன் பதில் சொல்ற மாதிரி திரும்பி கத்தி கண்ணனுக்கு பதில் சொன்னிச்சான். தத சமந்தாத் வன தூமகேதுஹு யத்ருச்சயா பூத்து க்ஷயக்ருத் வனௌகசாம சமீரித சாரதி நோல்பனோல்முகைஹி விலேலிஹான ஸ்திர ஜங்கமான் மகான். அப்போ தற்செயலா எதேச்சையா காட்டுல உள்ளவத்தை எல்லாம் முற்றிலுமாக அழிக்க வல்ல பெரும் காட்டு தீ அங்க வந்துருச்சு. அது வெப்பம், நல்ல வெப்பம் வேற இருக்கா. அப்போ தற்செயலா எதேச்சையா அங்க வந்து அந்த காட்டுல இருக்க எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய பெரும் காட்டு தீ உண்டாச்சு. தன் சாரதியான காற்றால் தூண்டப்பட்டு பயங்கரமான தீ நாக்குகளால் தாவரங்களையும் விலங்குகளையும் விழுங்கி கொண்டு பரவியது. அது என்ன பண்ணுச்சு? அந்த காற்றுக்கு யாரு காற்றுங்கிற அந்த அந்த தேருக்கு யாரு குதிரை, யாரு சாரதி அப்படின்னா இந்த அந்த நெருப்புங்கிற அந்த அக்னிங்கிற அந்த ரதத்துக்கு யாரு சாரதி தேர் ஓட்டுபவன்னா காத்துதான் தேர் ஓட்டுபவனா. அதனால தூண்டப்பட்டு அதெல்லாம் என்ன பண்ணுது? காத்து வேற அடிக்கிறதா. அப்போ நல்ல திகு திகு திகுன்னு பத்திக்கிட்டு எரியறது. அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் எல்லாத்தையும் விழுங்கி கொண்டு எல்லா இடத்துலயும் போய் நல்ல காட்டு தீ பரவுறது. தமா தமா பதந்தம் பரிதோதவாக்னீம் கோபாச்ச காவ பிரசமீக்ஷ்ய பீதாக ஊஷுச்ச கிருஷ்ணம் சபலம் பிரபன்னா யதா ஹரிம் மிருத்யு பயார்த்திதா ஜனாக. காட்டுத்தீ தம்மை சுற்றி வேகமாக சொல்வதை கண்ட பயந்த கோபர்களும் பசுக்களும் பலராமனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் சரணம் அடைந்து மரண பயத்தால் நடுங்குகின்ற மக்கள் ஸ்ரீஹரியை கூப்பிடுவது போல் உறக்க அழைத்து கூறலாயினர். எல்லாரும் இந்த காட்டுத்தீ இப்படி வேகமா பரவறத பார்த்து மக்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துருச்சு. கோபர்களுக்கும் பசுக்களுக்கும் எல்லாம் அவங்களெல்லாம் சுத்தி காட்டுத்தீ பறந்துருச்சா. அதனால இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா போயிடுச்சா. அப்ப பலராமனையும் கண்ணனையும் சரணம் அடைந்து, எப்படி மரண படுக்கையில இருக்கிற ஒருத்தன் மரணத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீஹரிய ஸ்மரணம் பண்ணுவானோ அது போல இவங்க எல்லாம் பகவான சரணமடைந்தார்கள். பகவான கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. கிருஷ்ண கிருஷ்ண மகாவீர ஹே ராமாமித விக்ரம தாவாக்னினா தஹ்யம் ஆனாத் பிரபன்னாஸ்தாரதுமர்ஹதஹ. பேராற்றல் படைத்த கிருஷ்ணா, கிருஷ்ணா பெரும் வீரனான பலராமா, காட்டுத்தீயால் எரிக்கப்படுகிற தங்களையே அண்டி நிற்கும் எங்களை காக்க கடவீர். நாங்கெல்லாம் இப்படி காட்டுத்தீயால தகிக்கப்படுறோம் கண்ணா. நீ பெரும் வீரனாச்சே பலராமா, நீ பெரிய வீரன் கண்ணா, நீ பெரிய திரிவிக்ரமம். உனக்கு இருக்கிற பேராற்றலுக்கு உனக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. பேர் பெற்று பேராற்றல் படைத்த கண்ணா கிருஷ்ணா பலராமா, இந்த காட்டு தீயில எரிக்கப்படுற எங்களை நீங்க தான் வந்து காப்பாத்தணும். உங்களைதான் நாங்க சரணமா அண்டிருக்கோம். நீங்க தான் எங்களை காப்பாத்த வல்லவர்கள் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. நூனம் த்வத் பாந்தவா கிருஷ்ண நச்சார்ஹந்த்ய வசீதிதும் வயம் ஹி சர்வ தர்மஜ்ஞ த்வன்னாதாஸ்தத்வத் பராயணாஹ. அப்பெல்லாம் என்ன பண்றாங்க? ஸ்ரீ கிருஷ்ணா, உம்மை சார்ந்தவர்கள் துன்புறலாமா? எல்லா தர்மங்களும் அறிந்தவரே, நாங்கள் உண்மையே நாடியவர்கள், உண்மையே நம்பியவர்கள் அப்படின்னு மக்கள் எல்லாம் கதறாங்க. உன்னைய சரணம் அடைஞ்ச யாராவது கஷ்டப்படலாமா கண்ணா? நீ இப்படி நாங்கெல்லாம் நீ எல்லா தர்மங்களும் அறிந்தவனாச்சே. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்லுவாங்கல்ல. கிருஷ்ணன் வேறு சனாதன தர்மம் வேறு இல்ல. கிருஷ்ணனே சனாதன தர்மம்னு சொல்லுவாங்க. ராமோ விக்கிரவான் தர்மகான்னு சொல்லுவாங்க. ராமனுடைய ஸ்வரூபமே தர்மம்னு சொல்லுவாங்க. தர்மத்தை தனியா இல்ல, ராமர் தனியா இல்ல, ராமரே தர்மம், கண்ணனே தர்மம் அப்படிங்கிற மாதிரி சனாதன தர்மம், சாதாரண தர்மம் இல்ல, சனாதன தர்மம். எல்லா தர்மங்களும் அறிந்தவரே, நாங்கள் உண்மையே நாடியவர்கள், உன்னையே நாங்க நாடி இருக்கிறோம்.
உண்மையே நம்பியவர்கள், உன்னை தவிர அனன்ய கதி இல்லாதவர்கள், எங்களை நீங்க தானே காப்பாத்தணும் அப்படின்னு மக்கள் பசுக்கள் எல்லாம் கண்ணனை வந்து சரணடைகிறன. அப்போ சுகபிரம்மம் பரீட்சித்துல சொல்றார், வச்சோ நிஷம்ய கிருபணம் பந்தூனாம் பகவான் ஹரிஹி நிமீலயத மாபஷ்ட லோச்சனாதித்ய பாஷத. அப்போ சுகபிரம்மம் சொல்றார், பந்துக்கள் தீனமாக கதறுவதை, அந்த அபய குரலை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், பயம் வேண்டாம், கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவங்களெல்லாம் பார்த்து, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு கண்ணன் சொல்றார். அவங்களெல்லாம் பார்த்து, சொந்தக்காரங்க தானே எல்லாம் அந்த ஊர்ல இருக்கவங்க, சொந்தக்காரங்க நண்பர்கள், இவங்க எல்லாத்தையும் பார்த்து, பயப்படாதீங்க கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அலறவங்களை பார்த்துட்டு. ததேதி மீலிதா சேக்ஷு பகவான் அக்னி முல்பனம் பீத்வா முகேன தான் கிருச்ராத் யோகாதீஷோ வியமோச்சயத். அப்படி அவ்வாறே அவர்கள் கண்களை மூடிக்கொண்டதும் யோகேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த நெருப்பை தன் வாயில் விழுங்கி அவர்களை துயரத்திலிருந்து காப்பாற்றினார். பகவான் விஸ்வரூபம் காமிக்கும் பொழுது பகவத்கீதையில 11வது அத்தியாயத்துல விஸ்வரூப தரிசனம் காமிக்கும் பொழுது அவரு நாக்க இப்படி சொலட்டி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள முழுங்கிடுறாருல. அப்போ அக்னி, அப்படி ஒரு தேஜஸ் அக்னி அவர் வாயில நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதுன்னு நம்ம பார்த்தோம்ல. அப்பேற்பட்டவருக்கு இது அக்னி அவர்கிட்ட இருந்து எல்லாமே உற்பத்தி ஆகுது. அப்ப என்ன பண்ணார் கண்ணன், இவங்க எல்லாம் இப்படி கண்ணை மூடிக்கிட்டோன்னு யோகங்களுக்கெல்லாம் யோகேஸ்வரனான பகவான் அற்புத சேஷ்டித்தங்கள் பண்ணக்கூடியவனான பரபிரம்மம் தானே கண்ணனா அவதாரம் இடையனா அவதாரம் பண்ணியிருக்கார். இவங்க எல்லாம் கண்ணை மூடின உடனே கண்ணன் அந்த நெருப்பை தன்னோட வாயில முழுங்கிட்டார், அவர்களை துயரத்திலிருந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. ததச்ச மீல்ய புனர்பாண்டீர மாபிதாக நிஷாம்ய விஸ்மிதா ஆசன் ஆத்மானம் காச்ச மோச்சிதா. பிறகு கண்களை திறந்தவர்கள் தாங்களும் பசுக்களும் காட்டுத்தீர்ந்து விடுவிக்கப்பட்டு முன்போல் பாண்டீரம் என்னும் ஆலமரத்தில் இருப்பதை கண்டு வியப்படைந்தார்கள். அவங்க என்னாச்சு, அவங்க கண்ணை திறந்து பார்த்தாங்க. கண்ணு திறந்து பார்த்தோன்னா தாங்களும் பசுக்களும் கண்ணனால ரட்சிக்கப்பட்டதை பார்த்து முன்ன போலே பாண்டீரம் நகரத்துல ஆலமரத்தடியில இருக்கிற மாதிரி பார்த்து சந்தோஷம் அடைஞ்சாங்க. அவங்க பழைய அந்த மரத்துக்கடியில தானே இருந்தாங்க. ஒரு பாண்டீர மரம் அப்படின்னு ஒரு மரம் இருந்துச்சு, அதுக்கு அடியில தானே இவங்க எல்லாம் இப்படி விளையாண்டு சேஷ்டிதம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த நெருப்பு எங்க போச்சுன்னே தெரியல. இவங்க கண்ணு முழிச்சு பார்த்தா இவங்க பழைய மாதிரி இருக்காங்க. நெருப்பு எல்லாம் இல்லாம இந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்துகிட்டு இவங்க பழைய மாதிரி இருக்காங்க. எல்லாரும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் கண்ணனால் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணஸ்ய யோக வீரியம் தத் யோகமாயானுபாவிதம் தாவாக்னேராத்மனக்ஷேமம் வீக்ஷதே மீனிரே மரம். ஸ்ரீகிருஷ்ணனுடைய யோக சக்தியும் அவரது யோகமாயையால் தோன்றிய காட்டுத்தீயிலிருந்து தாங்கள் மீண்டதையும் கண்ட கோபர்கள் ஸ்ரீகிருஷ்ணனை தெய்வமாகவே எண்ணினர். கண்ணன் இப்படிதான், ராமர் எங்கேயுமே தன்னை வந்து பரபிரம்மம்னு காமிச்சுக்கல, அதையும் மீறி 1-2 இடத்துல காமிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணன் ஒவ்வொரு சேஷ்டித்தங்களையும் தான் பரபிரம்மம்ங்கிறத நிரூபிச்சார். அது மாத்திரம் இல்ல, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் போதே சொல்லிட்டாருல, என்னை பாரு நான் தான் எல்லாம், நான் தான் பரபிரம்மம் அப்படின்னு டைரக்டாவே தன்னுடைய திருவாய் மலர்ந்து சொன்னார் இல்லையா கண்ணன். அப்படி இந்த இடத்துல கண்ணன் ஒவ்வொரு சேஷ்டித்தங்களையும் காமிச்சிட்டு இருக்காரு. அவருதான் இந்த காட்டுத்தீயை உண்டு பண்ணினார். எதனால? அவரோட அற்புதமான அற்புதங்களால செஞ்சார். யோக செயல்னால், யோக மாயைனா அற்புதமான செயல்களினால் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய யோக சக்தியையும் அவரது யோக மாயையால் தோன்றிய காட்டுத்தீயையும் அதிலிருந்து தாங்கள் மீண்டதை கண்ட கோபர்கள் கண்ணன் என்ன நினைச்சாங்க, இவன் கண்ணன் நம்ம நண்பன் இல்ல, இவன் தெய்வம், சாட்சாத் பரபிரம்மம் தெய்வம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. கா சன்னிவர்த்த சாயாஹினே சஹராமோ ஜனார்தனஹ வேணும் விரணயன் கோஷ்டம் அகாத்கோபைர பிஷ்டுதஹ. மாலை நேரம் வந்துருச்சு, சாயங்காலம் வந்துருச்சா. கோபர்களுடன் பசுக்களுடன் பலராமனுடன் ஸ்ரீகிருஷ்ணன் உழலுதி கொண்டே கோகுலம் வந்தார். கோபர்கள் அவரை வெகுவாக பாராட்டினர். சாயங்காலம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தினம் கண்ணன் கோகுலத்துல இருந்து மாடு மேய்க்கு போகும் பொழுதெல்லாம், பிருந்தாவனத்துக்கு போகும்போதெல்லாம் தினம் ஏதாவது ஒரு கம்சன் இந்த மாதிரி எதையாவது பண்ணுவான், இல்ல கண்ணனே சில சேஷ்டித்தங்கள் பண்ணுவார். இந்த மாதிரி தினம் ஒவ்வொரு விதமான சேஷ்டித்தங்களை இவங்களுக்கு எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு இருக்கார். சாயங்கால நேரம் வந்துருச்சு, பகல் எல்லாம் விளையாண்டுட்டாங்க, காட்டுத்தீயில இருந்து இவங்க எல்லாம் காப்பாத்தியாச்சு. சாயங்காலம் வந்துச்சு, எப்படி காலையில
கண்ணன் மாடு ஓட்டிக்கிட்டு நண்பர்களோட தோல் மேல தோல் கை போட்டுக்கிட்டு புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு அப்படி ஆனந்தமா பிருந்தாவனம் போனாரோ அதே போல திரும்பி சாயங்காலம் வீடு வராங்க. எப்படி வராங்க? கோபர்களும் பசு மாடுகளும் கண்ணுக்குட்டியும் பலராமனும் கண்ணனும் எல்லாரும் ஆனந்தமா குழல் ஊதிக்கிட்டே ஊருக்குள்ள வராங்க, கோகுலம் வராங்க. இந்த சேஷ்டிதங்கள்லாம் அவங்களுக்கு உடனே காது கேட்டுடும். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உடனே கோபர்கள் எல்லாம் அவங்கள ரொம்ப பாராட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. கோபீனாம் பரமானந்த ஆசீத் கோவிந்த தர்ஷனே க்ஷணம் யுகா சதமிவ யாசாம் ஏனு வினாபவத்து. கோபிகைகள் கோவிந்தனை கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டனர். தேவர்கள் தானே இங்க கோபர்களாகவும் கோபிகைகளாகவும் அவதாரம் பண்ணியிருக்காங்க. கண்ணன் பரபிரமம் கண்ணனா அவதாரம் பண்ணியிருக்கார். மத்தவங்க எல்லாம் இப்படி வந்திருக்காங்களே அவங்க எல்லாம் ஒவ்வொரு க்ஷணமும் கண்ணன் அப்படி அனுபவிக்கிறாங்க. கண்ணன் இல்லாத அவங்களால வாழ்க்கையை நினைச்சே பார்க்க முடியாது. அப்படி இவங்க எல்லாம் அந்த இப்ப ஒவ்வொரு க்ஷணமும் அனுபவிச்சுட்டு இருப்ப அந்த கோபிகைகள் எல்லாம் கண்ணனை பார்த்த மாத்திரத்துல சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்களாம். அவர் இல்லாம அவர்களுக்கு ஒரு நொடி பொழுது கூட போறதே இல்லையா. ஒரு நொடி பொழுது கண்ணன் மாடு மேய்க்க போயிட்டா, இந்த ஒரு நாள் போயிட்டா இந்த கோபிகைகள் எல்லாம் ஒரு யுகம் போல அந்த நாளை கழிப்பாங்களாம். அவ்வளவு கஷ்டமா இருக்குமா, கண்ணனை பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்களாம் கோபியர்கள் எல்லாம். அப்படி கண்ணன் வீடு வந்து சேர்றார். இதோட ஸ்ரீமத் பாகவதத்தோட 10வது ஸ்கந்தத்துல 19வது அத்தியாயம் நிறைவடைகிறது. ஓகே.